ஷாலினி செய்திகளுக்காக சுகன்யா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வழக்கறிஞர் பவானி சிங் நியமனம் செல்லாது. திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் விரைவில் தீர்ப்பு. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தீவிரம். பிரதமர் மோடியுடன் விஜயகாந்த் தலைமையில் எதிர்க்கட்சியினர் சந்திப்பு. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தல். டெல்லியில் பத்திரிகையாளரை அடிக்கப் போவதாக மிரட்டினார் விஜயகாந்த். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எழுந்து சென்றதால் பரபரப்பு. நேபாளத்தில் நிலநடுக்கத்தால் பலியானோரின் எண்ணிக்கை 4000-ஐ எட்டுகிறது. 1 லிட்டர் குடிநீர் 500 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் பரிதவிப்பு. சிங்கள அதிபரின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் புதிய சட்ட மசோதா தாக்கல். இலங்கை நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு. விரிவான செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்ய தமிழக அரசுக்கு உரிமை இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை உத்தரவை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் இந்த மேல்முறையீடு மனுக்கள் மீதான விசாரணை நடந்தது. இதற்கிடையே ஜெயலலிதா மேல்முறையீடு வழக்கில் அரசு சிறப்பு வக்கீலாக பவானி சிங் ஆஜரானது செல்லாது என்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, RK அகர்வால், பிரபுல்லா பந்த் ஆகியோர் கொண்ட 3 பேர் அமர்வுக்கு மாற்றப்பட்டது. கடந்த வாரம் 3 நீதிபதிகளும் இந்த வழக்கு விசாரணையை நடத்தியதை தொடர்ந்து இன்று காலை தீர்ப்பை வெளியிட்டனர். அதில் ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்றும், இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்ய தமிழக அரசுக்கு உரிமையும் அதிகாரமும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அரசு சிறப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமனம் செய்யப்பட்டது சட்டப்படி மோசமானது என்று குற்றம் சாட்டிய நீதிபதிகள், ஆனால் அதற்காக மீண்டும் ஜெயலலிதா மேல்முறையீடு மனுவை விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தனர். மனுதாரர் அன்பழகன் தனது வாதத்தை 28ஆம் தேதிக்குள் 90 பக்கங்களுக்குள் எழுத்து மூலம் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அதை பெற்றுக்கொண்டு கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தீர்ப்பை வெளியிட அனுமதி வழங்கப்படுகிறது என்று உத்தரவிட்டனர். நாட்டில் ஊழல் என்பது மிகப்பெரிய நோயாக உள்ளது என்றும், அந்த ஊழல் நோய் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். ஊழல் நடவடிக்கைகள் ஒரு நாட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் தீர்ப்பு அமைய வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள், ஒரு வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞரை நியமனம் செய்ய வேண்டிய பொறுப்பு, உரிமை அம்மாநிலத்துக்கே உண்டு என்றும், அதன்படி இந்த வழக்கை கர்நாடகா மாநில அரசே தனியாக நடத்த அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தனர். ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை மீண்டும் நடத்த வேண்டியதில்லை என்பதால் கர்நாடகா மாநில அரசும் இதில் பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், கர்நாடகா மாநில அரசு தனது பதிலை நாளை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றனர். அவற்றை ஆய்வு செய்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வெளியிடலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை என்று உத்தரவு பிறப்பித்தனர். பவானி சிங் எழுத்து மூலம் தன் வாதத்தை தாக்கல் செய்தால் அதை ஏற்க வேண்டியதில்லை. கர்நாடக அரசு அன்பழகன் தரப்பில் கொடுக்கும் எழுத்துப்பூர்வ வாதங்களை அடிப்படையாக கொண்டே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்தனர். 3 நீதிபதிகள் வெளியிட்ட உத்தரவை தொடர்ந்து அடுத்த வாரம் எந்த நேரத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. எனவே நீதிபதி குமாரசாமி தீர்ப்பை வெளியிட மிக குறுகிய காலமே அவகாசம் உள்ளதால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான மேல்முறையீடு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பளிக்க உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் செய்த வாதத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அறிவித்துள்ளது.
கர்நாடக மாநில அரசும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பும் தாக்கல் செய்யும் எழுத்துப்பூர்வ வாதத்தை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனை ஏற்று தீர்ப்பு வெளியிட்ட அடுத்த 48 நிமிடங்களுக்குள் கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அன்பழகனின் வழக்கறிஞர் குமரேசன் எழுத்துப்பூர்வ வாதத்தை 81 பக்கங்களில் தாக்கல் செய்தார். இந்த எழுத்துப்பூர்வ வாதத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் முறைப்படி பெற்றுக்கொண்டது. 3 நீதிபதிகள் உத்தரவை ஏற்று கர்நாடக மாநில அரசு நாளை தனது எழுத்துப்பூர்வ வாதத்தை அளிக்க உள்ளது. கர்நாடக அரசின் எழுத்துவாதம் மற்றும் அன்பழகனின் 81 பக்க வாதம் ஆகிய இரண்டையும் அடிப்படையாக கொண்டு குமாரசாமி இறுதி தீர்ப்பை வெளியிட உள்ளார். தீர்ப்பு நிறைவு பகுதியை எழுத அவர் ஓரிரு நாட்கள் எடுத்துக்கொள்வார் என்று கூறப்படுகிறது. எனவே குமாரசாமி மிக விரைவில் தீர்ப்பை வெளியிட்டு விடுவார் என்று பெங்களூர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் தமிழக எதிர்க்கட்சியினர் சந்தித்து மனு அளித்தனர். காவிரியின் குறுக்கே கர்நாடகம் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மேகதாது அணை விவகாரம், திருப்பதி அருகே 20 தமிழர்கள் படுகொலை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி பிரதமர் நரேந்திர மோடியை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையிலான எதிர்க்கட்சி குழு இன்று நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சந்தித்து பேசியது. இந்த குழுவில் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, கனிமொழி, காங்கிரஸை சேர்ந்த பொருளாளர் ந.சே. ராமச்சந்திரன், கோபண்ணா, பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், தமாகவை சேர்ந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன், மதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி கணேசமூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், ஐஜேக தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் மற்றும் கட்சி பிரதிநிதிகளும் இடம்பெற்றிருந்தனர். சந்திப்புக்கு பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை, முல்லை பெரியாறு, காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சினைகள் குறித்து பிரதமரிடம் பேசியதாகவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் விஜயகாந்த் கூறினார். காவிரி நடுவர் ஆணையம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வைக்க சொல்லணும். எல்லாருமே பேசிருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் போர்டு வைக்க சொல்லணும். அப்படி வைக்க சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, என்ன சொல்றாருன்னா அவரு, நான் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணுங்க அப்படின்றது. மேகதாது பிரச்சனையை இரு மாநிலங்களுடான ஆலோசனைக்கு பின்னர் பரிசீலிப்பதாக பிரதமர் மோடி தங்களிடம் உறுதியளித்துள்ளார் என்று திருச்சி சிவா தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மேகதாது பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். ஆக எங்களுடைய நோக்கம் என்பது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதை தவிர யார் எவர் என்ற நோக்கம். இதற்கு முன்பு வந்த பொழுது நீங்க இந்த கேள்வியை கேட்க, அப்பொழுது ஒருங்கிணைந்து தான் வந்தோம். செம்மரக்கட்டை கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் தமிழக எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திடீரென ஒருவரை அடித்து விடுவேன் என விஜயகாந்த் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு விஜயகாந்த் மற்றும் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் குறித்து தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் கேள்வி கேட்டார். அதை கேட்டதும் விஜயகாந்த் ஆவேசமடைந்து அவரை அடித்துவிடப் போவதாக கையை ஓங்கினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உங்க பேட்டியெல்லாம் வேகமா தேவையில்லாம கெட்டு போயிடும். நீங்க கம்பெனி இருக்க கூட்டாக மட்டும் பிரதமர் நல்லா சார் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்க அரை மணி நேரம் பேசியிருக்காரு, நல்லபடியா தான் பண்றேன்னு இருக்காரு. கேள்விக்கா கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். கேள்வி நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்குமோ, எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க, மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கம்பெனி தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா இருக்கும். சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறீங்க சும்மா சும்மா என்ன கொம்பா கொம்பா மலைச்சிருக்காரு. அவர் தெரியல, அவர் இதேதான் ஒவ்வொரு தடவை போன தடவை நான் மரியாதை கொடுத்தா போன தடவை பிரஸ் கூட்டாங்கன்னு அப்படி பிரைம் மினிஸ்டர் சுற்றி வந்தேன். நீங்களே போய் சொல்லுங்க.
இதைத் தொடர்ந்து விஜயகாந்தை சமாதானப்படுத்த திருச்சி சிவா உள்ளிட்டோர் முயற்சித்தனர். பின்னர் அவர் பேட்டி கொடுக்காமல் எழுந்து சென்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்க பேரழிவில் பலியானோரின் எண்ணிக்கை 4000 எட்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக அங்கு நேற்று பிற்பகலிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலையும் பல பகுதிகளில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக அந்நாட்டு மக்கள் அனைவரும் வெட்ட வெளியில் கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர். இரவு நேரங்களில் மக்கள் தூக்கமின்றி தொடர் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணிகளில் இதுவரை 3218 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மீட்பு பணி பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை 6500 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கட்டிட இடிபாடுகள் இன்னும் அகற்றப்படாததால் பலி எண்ணிக்கை 4000 தாண்டும் என்று அஞ்சப்படுகிறது. அதே நேரத்தில் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் உரிய உதவி கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர். குறிப்பாக கட்டிடங்கள் சிதிலமடைந்த பகுதிகளில் 1 லிட்டர் குடிநீர் 500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பரிதவித்து வருவதாகவும் நேபாள ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா சார்பில் இன்றும் மருந்துகள், துணிகள் மற்றும் 50 டன் குடிநீர் பேரல்கள் உள்ளிட்டவை போர் விமானம் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நிலநடுக்கத்தில் சிக்கிய இந்தியர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. தற்போது எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் நில மசோதா இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட மாட்டாது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் இந்தியா சார்பில் மீட்பு பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக வரும் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி குழுவினருடன் பிரதமர் மோடியை சந்திக்கப் போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதி கேட்பது தொடர்பாக இம்மாதம் 30ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கப் போவதாக தெரிவித்தார். அன்றைய தினம் அனைத்து கட்சி குழுவினருடன் பிரதமரை சந்தித்து மேகதாது திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளிக்க வேண்டுகோள் விடுக்கப்படும் என்றும் சித்தராமையா கூறினார். கமல் பட விவகாரத்தில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நடைமேடையை நொறுக்கிச் சென்ற பயணிகள் ரயில். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் கமலஹாசன் நடித்து வெளிவர உள்ள உத்தம வில்லன் படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள உத்தம வில்லன் என்ற திரைப்படத்தை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படத்தின் பாடல்கள் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இப்படத்திற்கு தடை விதிக்க கோரி விஸ்வ இந்து பரிஷத் தமிழ்நாடு பிரிவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக உள்ள எஸ். ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் குறிப்பிட்ட பாடல் ஒன்றில் இந்து மத மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக வரிகள் உள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு நீதிபதி டி. ராஜா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி உத்தம வில்லன் படத்தை வெளியிட தடை கேட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வட மாநிலங்களில் நிலநடுக்கத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு, இலங்கை அதிபரின் அதிகாரத்தை பறிக்கும் மசோதா தாக்கல் உள்ளிட்ட செய்திகளின் விவரங்களை இன்றைய செய்தி கதிர்கள் பகுதியில் இப்பொழுது காணலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பாதிப்பு வட மாநிலங்களிலும் எதிரொலித்தது. பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் இதுவரை 72 பேர் பலியாகி உள்ளனர். அதிகபட்சமாக பீகார் மாநிலத்தில் 51 பேரும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 12 பேரும், மேற்கு வங்கத்தில் 2 பேரும் பலியாகி உள்ளனர். வட மாநிலங்களில் நிலநடுக்கத்தால் பலியானவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ள நிலையில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 462 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தின் மிகப்பெரிய கோவில்களான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் ஆகியவற்றில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். அங்கு நடைபெற்று வரும் பணிகள் நிறைவடைவதை பொறுத்து குடமுழுக்குக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகத்தான் கடன் தொகை செலவிடப்பட்டுள்ளது என்று கூறினார். இதற்காக கடன் வட்டியை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். கூட்டுறவு சங்கங்கள் பால் கொள்முதல் விலையை குறைக்கக்கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் நடவடிக்கைகளால் மக்கள் தனியார் பால் நிறுவனங்களுக்கு பால் விற்பனை செய்வதற்கு கட்டாயமாக தள்ளப்பட்டுள்ளனர் என்று புகார் கூறியுள்ளார். அரசு சார்பில் இயங்கும் பால் கூட்டுறவு மையங்கள் அதை முழுமையாக கொள்முதல் செய்ய மறுப்பதும் கொள்முதல் விலையை குறைத்து தருவதும் முறையற்ற செயல் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களை பாதிக்கும் இந்நிலை தொடர்வதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மலை கிராம தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தொழிலாளர்களின் உறவினர்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட தொழிலாளர்களை ஆந்திர காவல்துறை கொடுமைப்படுத்துவதாகவும் அவர்களது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள முருகன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது. வள்ளியூரின் முக்கிய வீதிகளில் உலா வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இத்திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டதால் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக இந்த அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருந்தது. இதையடுத்து இன்று பிற்பகலில் அணை தனது முழு கொள்ளளவான 126 அடியை எட்டியது. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள மார்க் 3 ராக்கெட் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் விண்ணில் ஏவப்பட உள்ளது என இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரிடர் மேலாண்மை குறித்து 3 செயற்கைக்கோள்கள் விரைவில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன என்று தெரிவித்தார். இலங்கையில் அதிபரின் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் 19A அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு அதிபர் சிறிசேனா தாக்கல் செய்துள்ளார். இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சிறிசேனா, அதிபரின் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு எப்போதும் உண்டு என்று கூறியுள்ளார். இம்மசோதா மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ளது. 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற 150 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ராஜபக்சே ஆதரவு உறுப்பினர்கள் இம்மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே இம்மசோதாவை நிறைவேற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலி நாட்டில் உள்ள கால்புகோ எரிமலை தொடர்ந்து சாம்பலை கக்கி வருவதால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 43 ஆண்டுகளாக செயலற்று இருந்த சிலி நாட்டின் கால்புகோ எரிமலை மீண்டும் வெடித்து வானில் சாம்பல் மற்றும் புகையை கக்கி வருகிறது. இதையடுத்து அப்பகுதியில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எரிமலையில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பல் கலந்த புகையை கக்கி வருகிறது. இதுவரை அப்பகுதியில் வசிக்கும் 6500க்கும் அதிகமான மக்கள் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மாவின் பெயர் இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய கிரிக்கெட் வாரிய செயற்குழு கூட்டத்தில் 2015ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுக்கு ரோஹித் சர்மாவின் பெயரை பரிந்துரை செய்ய முடிவு செய்யப்பட்டது. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பிரேக் பிடிக்காமல் நடைமேடையில் மோதி ரயில் விபத்துக்குள்ளானதால் பயணிகள் பீதியடைந்தனர். நாகர்கோவிலில் இருந்து கேரள மாநிலம் கோட்டயத்திற்கு புறப்படவிருந்த பயணிகள் ரயில் ஒன்று இன்று காலை நடைமேடையில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அந்த ரயிலை ஓட்டுநர் இயக்கிய போது அதன் என்ஜின் பிரேக் பிடிக்காமல் நடைமேடையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் நடைமேடையின் முன்பு நின்றிருந்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு 2 மணி நேரம் போராடி என்ஜினை மீட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற பூசாரிகள் பேரவை பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பூசாரிகள் பேரவை மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும், பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளா அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகளுக்கு முறைப்படி கோயில பூஜை பண்றதுக்கு மந்திரம் அந்த அந்த இதெல்லாம் தெரியறதில்லை, முறையெல்லாம் தெரியறதில்லை. சரி, நீங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். சரி, எங்களுடைய தொண்டர்கள் 3-4 பேர் அங்கே போய் ஒரு 3 வாரம் அங்கே தங்கி அவங்களுக்கு இலவசமாக காலை எழுந்து மாலை வரைக்கும் வச்சுக்கணும். இந்த தடவை போன விட்டு இந்த முல்லைத்தீவுக்கே போகும். முல்லைத்தீவுல ஏராளமான பெண்கள் வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்து அவங்களோட நம்ம தொடர்பு வச்சுருக்கோம். அவங்க மூலமா மக்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறது. ஆன்மீகத்தில் அப்படி என்னெல்லாம் தேவையோ அவங்க மூலமா கொடுத்துட்டு. தமிழகம் முழுவதும் பொருளாதாரம் மற்றும் சாதி கணக்கெடுப்பு வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
வரைவு பட்டியலை வெளியிட்ட ஆட்சியர் ஞானசேகரன் இறுதி பட்டியல் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல் புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் வரைவு பட்டியல் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தொண்டைமான் ஆகியோர் வெளியிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஊராட்சிகளை பொறுத்தவரை தொடர்புடைய ஊராட்சி அலுவலகங்களில் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளை பொறுத்தவரை நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகம் மற்றும் வார்டுகளிலும் குறிப்பிட்ட இடங்களிலும் இந்த வரைவு பட்டியல் வெளியிடப்படுகிறது. மேலும் இந்த வரைவு பட்டியல் அனைத்து 860 ஊராட்சிகளிலும் 1/5/2015 நடக்க இருக்கிற அந்த கிராம சபை கூட்டத்திலும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி அடுத்த மாதம் 26ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என தஞ்சையில் நடைபெற்ற தமிழக அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தஞ்சாவூரில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கான மானியத்தை ரத்து செய்ய வேண்டும், காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அடுத்த மாதம் 26ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசு மக்கள் விரோத விவசாய விரோத சட்டமாக கொண்டு வந்திருக்கிற நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கைவிட வலியுறுத்தி வருகிற மே 26ஆம் தேதி சென்னை சாஸ்திரி பவன் முன் ஒரு நாள் அடையாளப்பூர்வமான உண்ணாவிரதம் மத்திய அரசை கண்டித்து நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த விவசாயிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு கேட்டு நாங்கள் கடிதம் எழுத உள்ளோம். அதனை தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்கள் நடத்துவதென முடிவெடுத்திருக்கிறோம். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மின்சாரத்துறையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் புதிய மின் இணைப்புகள் தர மின்சாரத்துறை காலம் கடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து செம்பனார் கடைவீதியில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் பாஜகவினர் தெரிவித்தனர். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது குளித்தலையை அடுத்த நங்கவரம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிர்கள் நாசமடைந்து விட்டது என விவசாயிகள் தெரிவித்தனர். இதற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள கீழூர், மேலூர், கெடைமலை, போதமலை ஆகிய மலைப்பகுதிகளில் குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் ஆகியவற்றுடன் தங்களது கோரிக்கைகளை மனுவும் அடங்கிய தாம்பூலத்தட்டுடன் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். போதமலைங்கிற ஒரு மலை கிராமம் இருக்கு. முழுக்க மலைவாழ் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய 3000 மக்கள் தொகைப்பட்ட குடும்பம். இந்த கிராமத்துக்கு ரோடு வசதி கிடையாது, மின்சாரம் இருக்கு, லைட் எரியாது, குடிநீர் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் இருக்கு, ஆசிரியர் வரமாட்டாரு, கிராம நிர்வாக இருக்காரு, கிராம நிர்வாகம் வந்ததே கிடையாது, ஹாஸ்பிட்டல் இருக்கு, நர்ஸும் கூட வரமாட்டாங்க. இது வரைக்கும் எந்த அரசனுடைய நல உதவிகளும் இந்த கிராமத்துக்கு வந்து சேரவே இல்லை. பட்டா இல்ல, ஜாதி சான்றிதழ் இல்ல, எந்த அடிப்படை வசதியுமே இல்ல. போதமலையில அதிகாரிகளை கூப்பிட்டு மக்கள் குடிநீர் கூட்டத்தை நடத்துங்கிற கோரிக்கை வச்சு இன்னைக்கு போன கும்பமரியாதை முக்கணியோட அவருக்கு அழைப்பு வந்து பிறவியிலேயே பிளவுபட்ட உதடுகளுடன் பிறந்த 1.5 வயது குழந்தைக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் சரி செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே கரம்பையை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்ற விவசாயியின் 1.5 வயது குழந்தைக்கு உதடுகள் இருபுறமும் பிளவுபட்ட நிலையில் இருந்தது. இதனால் பல்வேறு இடையூறுகளை சந்தித்த இந்த குழந்தை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு முதல் கட்டமாக இருதயம் பாதிப்பு சிகிச்சையும் நவீன பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் உதடு பிளவுகளும் சரி செய்யப்பட்டது. மருத்துவ குழுவினர் 3 மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இதனை சரி செய்ததாக அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் LT துளசிராம் தெரிவித்தார். 6 மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு எலும்பு அறுவை சிகிச்சை மூலம் மேல்தாடையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் இதன் பிறகு குழந்தைக்கு முழுமையான பேச்சாற்றல் கிடைக்கும் என்றும் மருத்துவர் துளசிராம் கூறினார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறையில் கடந்த 28/2/2015 அன்று 1.5 வயதுள்ள ஐயப்பன் என்கிற குழந்தை முகத்தில் ஒரு சிறு
விகாரத்தன்மைக்காக அனுமதிக்கப்பட்டது. சுமார் ஒரு 3 மணி நேரம் உதட்டளவில் மட்டும் ஸ்டேஜ் 1 ஃபர்ஸ்ட் சர்ஜரி 10/3/2015 செய்யப்பட்டு இப்பொழுது குழந்தை முன்போல் விகாரத்தன்மை இல்லாமல் சாதாரண முகமைப்புடன் மாறியிருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முட நீக்கியல் மற்றும் விபத்தியல் சிறப்பு சிகிச்சை பிரிவை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். நல்ல முறையில் நீங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை இன்னும் விரிவுபடுத்தி மிக சிறப்பாக நம்முடைய மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு 3 முத்தாய்ப்பான ஒரு எஃபெக்டிவ் இனிஷியேஷன் பை த டிபார்ட்மெண்ட். ஐ எம் ரியலி appreciate Dr. Mohammed Ismail once again. So I want to appreciate all the doctors who involved in the effective initiation. இந்நிகழ்ச்சியில் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவ கல்வி இயக்குனர் கீதா லட்சுமி, அரசு பொது மருத்துவமனை முதல்வர் விமலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை பவுனுக்கு 40 ரூபாய் மட்டும் அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 2528 ரூபாய்க்கும் 1 பவுன் 20,224 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் 39 ரூபாய் 10 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 36,510 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இனி பங்குச்சந்தை நிலவரம் குறித்து பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 260 புள்ளிகள் சரிந்து 27,176 புள்ளிகளில் நிலை பெற்றது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 91 புள்ளிகள் சரிந்து 8,213 புள்ளிகளாக இருந்தது. ISIS தீவிரவாதிகளின் தலைவர் உயிரிழப்பு. தென் மாவட்டங்களில் மழை தொடரும் என தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மெக்சிகோவில் 43 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள தேசிய காங்கிரஸ் கட்டிடம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. மெக்சிகோவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று காணாமல் போன ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் 43 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் அமைப்பினர் தலைநகரில் உள்ள தேசிய காங்கிரஸ் கட்டிடம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினர். நீண்ட காலமாக போதை மருந்து பிரச்சனையால் மெக்சிகோவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் மாணவர்களின் இந்த தொடர் போராட்டம் அந்நாட்டு அதிபர் பெர்னாண்டோவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க படைகள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் படுகாயம் அடைந்த ISIS தீவிரவாத அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி உயிரிழந்தார். சிரியா எல்லை அருகே உள்ள ISIS தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி அமெரிக்க தலைமையிலான நாடுகள் வான்வெளி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் ISIS தீவிரவாத அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி படுகாயமடைந்தார். இந்நிலையில் பக்தாதி உயிரிழந்து விட்டதாக ஈரான் ரேடியோ தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை நடைபெறவுள்ள IPL லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதவுள்ளது. IPL கிரிக்கெட்டில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 7 ஆட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் 3 போட்டி நிறைவடைந்துள்ளது. தொடர்ந்து 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற சென்னை அணி நாளை 4வது போட்டியை சந்திக்க உள்ளது. இரவு 8 மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பெற வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வந்தது.
இந்நிலையில் குமரி கடல் பகுதியில் தற்போது மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி மண்டல இயக்குநர் SR ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் ரமணன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.